பாருங்கப்பா, செம்பருத்தி சர்பத். இது செம்பருத்தி சர்பத் பாருங்கள். இப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கிற வேண்டியதை. மத்தியான நேரம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியே சாப்பிட்டுக்கிற வேண்டியது. இது கொஞ்சம் தேவைக்கு ஊற்றி சாப்பிட்டுக்கிற வேண்டியதாப்பா. இது செம்பருத்தி சர்பத் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நம்ம ஜூஸு இதெல்லாம் வாங்கி குடிக்க சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. நம்ம இது கெட்டு போகாது, நல்லா அது பேசாமல் இருக்கும். நம்ம தீர செஞ்சு வச்சுக்கலாம். 1 லிட்ரு தண்ணி 100 பூ, ஒரு 1/2 லிட்ரு தண்ணினா 50 பூ. 1 லிட்ரு தண்ணி 100 பூ போட்டு அப்படியே ரெடி பண்ணணுப்பா. இந்த பூவை காய்ச்சி வச்சு அதுக்கு பிறகு ஜீனி போட்டு காய வச்சு நம்ம தேவைக்கு 2 1/2 கிலோ சீனி போட்டு அப்படியே காய்ச்சி இறக்கி வச்சுக்கணும். இது கூட இஞ்சி, ஏலக்காய், புதினா இது மிக்சியில் அடித்து போட்டுறணும். தண்ணி ஊற்றாமல் ஒரு 6 எலுமிச்சைப்பழம், அந்த எலுமிச்சைப்பழம் சாறு லாஸ்ட்டாக ஊற்றி இறக்கிடணும். இறக்கினா நம்ம சர்பத் ரெடி. செம்பருத்தி பூ சர்பத் ரெடி. வேணுங்கிறவங்க செஞ்சு சாப்பிடுங்கப்பா. உடம்புக்கு நல்லது, வாசமாக இருக்கும். நம்மளுக்கு ஏலக்காய் உடம்புக்கு நல்லது, புதினா நல்லது, இஞ்சி நல்லது. அதெல்லாம் போட்டு எலுமிச்சை சாறு ஒரு 6 பழம் எலுமிச்சை சாறை ஊற்றி அப்படியே இறக்கி வச்சுருக்கப்பா. நீங்கள் வேணுங்கிறவங்க இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, நல்லது. நம்ம கடையில் வாங்குகிற சர்பத்து, கடையில் வாங்குகிற ஜூஸு இதுக்காக விட நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது நல்லது. எந்த இதுவும் கெமிக்கல் இல்லாமல் அது ஒரு எசன்ஸ் ஊற்றுவாங்க. இது நம்ம வீட்டில் செய்கிறது இஞ்சி இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால நல்லது உடம்புக்கு. புதினா, இஞ்சி, ஏலக்காய் 3 பொருள் தான். எலுமிச்சைப்பழம், அவ்வளோதான். செம்பருத்தி அந்த ஜூஸு சூப்பராக இருக்கும்ப்பா. ரெடி பண்ணி சாப்பிடுங்கப்பா.